ஸோ நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ஏதாவது பொசிஷன் எடுத்திருப்போம், இல்லை இன்ட்ராடேயில் ஏதாவது ஸ்டாக்ஸை வாங்கியிருப்போம். வாங்கின உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பொசிஷன் ரெட்டில் போயிடும், அதாவது நெகட்டிவில் போயிடும். இன்னொன்று நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சாலும் உடனே அந்த ஸ்டாப் லாஸ் போயிட்டு ஹிட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்துட்டு பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ இது எதனால் ஆகுது, இதிலேருந்து எப்படி வந்துட்டு நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான வீடியோ. மேக்ஸிமம் பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா இது தெரியாமல் நிறையா ஸ்டார்டிங்கில் லாஸ் பண்ணுறக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ நமக்கு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 3 செக்மெண்ட் இருக்குது. எஃப்என்ஓ, இன்ட்ராடே. ஸோ இதில் தான் வந்துட்டு டெய்லியும் நம்ம மேக்ஸிமம் ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா சிஎன்சி இதில் தான் வந்துட்டு ஷார்ட் டேர்முக்கு லாங் டேர்முக்கு வாங்கி வைப்போம். ஸோ இப்போ இந்த 3 செக்மெண்ட்டில் எப்படி வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செக்மெண்ட்டில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் இன்ட்ராடேயில் நம்ம பார்க்கலாம் எப்படி வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி பொசிஷன் எடுக்கும்போது அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸை எந்த பாயிண்டில் என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அப்படியும் நம்ம கரெக்டாக என்ட்ரி எடுத்தோம் ஆப்போசிட்டில் போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி 11,650 கால் வாங்குறீங்க, மார்க்கெட் வந்துட்டு பாசிட்டிவாக போகுது அப்படின்ட்டு ஒரு 10th செப்டம்பர் எக்ஸ்பிரியோடது வாங்குறீங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா மேலே கார்ட்ஸில் ஒரு பேசிக் வீடியோ இருக்குது, பார்த்துக்குங்க. டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இது வாங்கிட்டீங்க, அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு நிஃப்டி டவுன் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் வாங்கின காலோட ப்ரீமியமும் டவுன் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கவுண்டர் பொசிஷன் எடுக்கலாம். இது வாங்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ப்ரீமியம் வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா 10,000 ஆயிருக்கும் இந்த கால் வாங்குறதுக்கு. இதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஆப்போசிட்டில் லாஸ் போகாமல் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக இதாகிடுச்சு, இமீடியட்டாக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதுலேயே நிஃப்டி 11,650 புட்டு எடுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம கால் எடுத்துட்டோம், அடுத்தது பார்த்திங்கன்னா புட்டு எடுத்துருக்கோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நெட்டாக ஒரு அமௌண்ட் பே பண்ணியிருப்போம். இதில் இப்போ உங்களுக்கு ஒரு 140 வந்தோடனே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 5 ரூபா ஒரு லாட்டுக்கு லாஸ் ஆகுனா ஒரு 350 ருபீஸ் லாஸ் ஆகிருக்கும் இறங்கினோன்னே 145லேருந்து. ஸோ திருப்பியும் உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக கீழே வர வர நமக்கு லாஸ் ஆகக்கூடாது. ஆனால் திருப்பியும் நீங்கள் வந்துட்டு எப்படியும் இப்போ டெம்பரரியாக தான் கீழே வந்திருக்கு, எனக்கு இன்னும் கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 2வது பொசிஷனை கவுண்டர் பொசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கீழே வர வர உங்களுக்கு இதில் லாஸ் ஆகும், ஃபஸ்ட்டில் இதில் ப்ராஃபிட் ஆகும். அப்போ உங்களுக்கு நெட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஆன லாஸ் நீங்கள் இந்த பொசிஷன் 2வது பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆன 350 லாஸ் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது. ஏன்னா இதில் அதிகமானாலும் இதில் ப்ராஃபிட் வரும்போது நெட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு அது அப்படியே தான் இருக்கும். என்ன ஆனாலும் நீங்கள் மார்க்கெட்டுக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ பாசிட்டிவ் நெகட்டிவ் வால்டைலாக இருந்தாலும் எதாகாது. ஸோ திருப்பியும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு வந்துட்டு திருப்பி ஃபர்தராக மேலே போகும்போது நீங்கள் இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு கால் அண்ட் புட், இது வந்து ஆப்ஷன்ஸில் பண்ணுவோம். இதுக்கு பேர் ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது வேரியஸ். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது சில டைம் வந்துட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், அது நீங்கள் கரெக்டாக எடுத்தும் எடுக்காமையும் உங்களுக்கு அப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கேபிட்டல் திருப்பியும் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 5,000 உங்களுக்கு இருந்திருக்கணும். அதாவது கேபிட்டல் அடிஷனாக இருந்தால் தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். இது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கும் டிஃப்ரெண்ட் ப்ரீமியம்ஸ் இருக்கும். இப்போ அந்த ட்ரைனிங் கோர்ஸில் நான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ட்ரைனிங் கோர்ஸ் வாங்குறீங்க, ஆனால் யாரும் சரியாக பார்க்குறது இல்லையாட்டிருக்கு. எனக்கு அந்த ட்ராக்கிங் தெரியும், எவ்வளோ பேர் கிளிக் பண்ணுறாங்க, பை பண்ணோன்னே கிளிக் பண்ணி எந்தெந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி பார்க்குறாங்கன்னு அப்படிங்கிறது. ஸோ இது பேசிக்காக நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது, அதனால தான் அவங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட்டில் போகும்போது உடனே ஒரு பொசிஷன் எடுத்துகிட்டு திருப்பியும் அது வந்துட்டு ரெக்கவர் ஆகணுன்னா இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் கண்டினியூ பண்ணுங்கள் ப்ராஃபிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன்ஸில் ஒரு இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃப்யூச்சர்ஸில் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஃப்யூச்சர்ஸில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக்ஸ் கால் அண்ட் புட் இருக்கும். ஃப்யூச்சர்ஸ் ட்ரேடிங்கில் உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஸ் பேங்க் இருக்குது, இல்லை நிஃப்டி ஃப்யூச்சர்ஸே எடுத்துக்கலாம், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஸ்டாக் எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்யூச்சர்ஸில் செப்டம்பர் நிஃப்டி இது வந்துட்டு உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க் ஆல்ரெடி பீக்கில் போயிடுச்சு, இனி ஒரு கரெக்ஷன் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஷார்ட் பண்ணுறீங்க. அதாவது செப்டம்பர் வந்துட்டு முடிய போகுது. இப்போ
செப்டம்பர் செப்டம்பர் இனி அடுத்த மாதம் தான், ஆகஸ்ட் முடிஞ்சுது. செப்டம்பர் இந்த கான்ட்ராக்ட் வந்துட்டு உங்களுக்கு தேர்ஸ்டே, அதாவது 24ஆந்தேதி வரைக்கும் இருக்கும். செப்டம்பர் 24ஆந்தேதி வரைக்கும் இந்த கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ இப்போ ஷார்ட் பண்ணுறீங்க செப்டம்பர் ஃபியூச்சர்ஸ். அன்எக்ஸ்பெக்டடாக உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க் இன்னும் பாசிட்டிவில் போக ஆரம்பிச்சிருச்சு டுவர்ட்ஸ். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஒரு சின்ன அமௌண்ட், இதோட லாட் சைஸ் என்னன்னு பார்த்துக்குங்க உங்களுக்கு. ஸோ 1200. ஸோ ஒரு ரூபா நீங்கள் கீழே போகும்னு ஷார்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு இது கரெக்ஷன் ஆகும் அப்படின்னு ஷார்ட் பண்ணுறீங்க ஆக்சிஸ் பேங்க்கை. ஆப்போசிட்டாக ஒவ்வொரு ரூபா மேலே போகும்போது உங்களுக்கு 1200 லாஸ் ஆகும். கீழே வர 1200 ப்ராஃபிட் வரும் ஷார்ட் பண்ணால். இதே ஆப்போசிட்டாக போகும்போது 1200 லாஸ் ஆகும். ஸோ இதை வந்துட்டு ஆஃப்செட் பண்ணணும். எனக்கு வந்துட்டு இனிமேல் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னா இதை வாங்குறதுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட 2 lakhs தேவைப்படுது. ஃப்யூச்சர்ஸில் உங்களுக்கு அது அதிகம், ஆனால் ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு கம்மி. ஸோ இது நிறையா கேபிட்டல் இருக்கிறவங்க இது வந்துட்டு ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஹையாக இருக்கும். ஃப்யூச்சர்ஸில் 2 lakhs தேவைப்படும். ஃப்யூச்சர்ஸ் பற்றி தெரியல அப்படின்னா மேலே வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க. இல்லை ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும். ஏன்னா 10 ரூபா இறங்கினாலே உங்களுக்கு 12,000 ப்ராஃபிட் வரும். 2 லட்ச ரூபா போடுறீங்க, ஒரு 10 ரூபா இறங்குச்சுன்னா உங்களுக்கு. அதே மாதிரி ஆப்போசிட்டில் போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க்கோட நவம்பர் இது ஃப்யூச்சர்ஸ் அக்டோபர் ஸோ அக்டோபர் ஃப்யூச்சர்ஸை நம்ம உடனே பை பண்ணிடுவோம். ஒரு ரூபா 2 ரூபா ஆப்போசிட்டில் போனாலே நம்ம இதை பை பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு 2 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 1 ரூபா இருக்கும். ஸோ இதை பை பண்ணும்போது இது பாசிட்டிவ் போகும்போது இதில் ஃபஸ்ட்டில் ப்ராஃபிட் வரும். இதை ஷார்ட் பண்ணியிருப்பீங்க, அதில் உங்களுக்கு லாஸ் ஆனாலும் இதில் வர ப்ராஃபிட் வந்துட்டு அதை ஆஃப்செட் பண்ணிடும். அப்போ உங்களுக்கு நெட்டில் நெகட்டிவ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு ஆப்போசிட்டில் போனாலும் அந்த பதட்டம் இருக்காது. நம்ம போட்டோன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இன்ட்ராடேக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக் செலெக்ஷனில் பார்ப்போம், அதை நான் சொல்கிறேன். அதுலேயே உங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நான் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனரில் நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ் மட்டும் எடுத்துக்கங்க. அதுலேயே நீங்கள் ஒரு குவான்டிட்டி வாங்குறீங்க, ஒரு செட் ஆஃப் குவான்டிட்டி வாங்குறீங்க அப்படின்னா அது ஆப்போசிட்டாக போகும்போது இதுக்கு ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கும். நம்ம வந்துட்டு எந்த ஸ்டாக்கில் இன்ட்ராடே பண்ணுறோமோ அதோட ஆப்ஷன்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கும். அதில் ஆப்போசிட் இப்போ நீங்கள் இதில் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் புட் எடுத்துக்கங்க. ஆப்போசிட்டாக இதில் புட் எடுத்துருக்கீங்கன்னா அதில் செல் பண்ணுறீங்க. அந்த மாதிரி ஆப்போசிட்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதாக இருக்கும். இதே மிட் கேப்பில் பார்த்திங்கன்னா இந்த எஃப்என்ஓ கான்ட்ராக்ட் இதுக்கு ஹெட்ஜிங் எடுக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது. அதனால தான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இப்போ இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்துட்டு நம்ம லாஸ் ஆகாமல் ஸ்டாப் லாஸை வந்துட்டு ஹிட் பண்ணாமல் பார்த்துக்கிறது, எப்படி நம்மளோட கேபிட்டல் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறது ரெண்டாவது விஷயம். நம்ம கொண்டு போன காசை அப்படியே பத்திரமா வச்சுருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் லூஸ் பண்ணாதீங்க. அப்படி லூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உட்காந்து இது பண்ணுங்கள். நேக்கட் பொசிஷன் வெறும் பை மட்டும் எப்போவுமே பண்ணாதீங்க. மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் எப்போ வேணாலும் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், மார்க்கெட் 100% பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லாமல் நீங்கள் இறங்காதீங்க. ஸோ இதே பார்த்திங்கன்னா இந்த கால் அண்ட் புட்டையே நீங்கள் மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கு வாலட்டைலாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். அதையும் எப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டுமே வாங்கி வச்சிட்டிங்க. 11,600 கால் அண்ட் புட் ரெண்டுமே வாங்கி வச்சிட்டிங்க. மண்டே பார்த்திங்கன்னா திடீர்னு மார்க்கெட் வந்துட்டு நல்லா உங்களுக்கு கேப் அப் ஆகுது. கேப் அப் ஆகிட்டு என்ன ஆகும், உங்களுக்கு கீழே இறங்கும். அப்போ கேப் அப் ஆகும்போது உங்களுக்கு 11,600 காலில் ஒரு ப்ராஃபிட் வந்துடும். ஆல்ரெடி அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுங்க. அது வந்துட்டு க்ளோஸ் ஆயிரும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 145 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 155 ரூபா வந்து ஒரு 10 ரூபா இதில் ப்ராஃபிட் வந்துடும். அடுத்தது என்ன ஆகும், உங்களுக்கு இங்கே மேலே போகணுன்னா செல் பண்ணிடணும். இப்போ அடுத்தது இதில் லாஸ் ஆகிருக்கும். ஆல்ரெடி 78 வந்துட்டு 68 போயிருக்கும். ஏன்னா இது புட்டு வந்துட்டு கீழே வந்தால் தான் நமக்கு ப்ராஃபிட். ஸோ இது என்ன ஆகும், அடுத்து மார்க்கெட் கேப் அப் ஆனோன்னா கண்டிப்பாக ஒரு நார்மல் பொசிஷனில் இறங்கும், இல்லை லைட்டாவது இறங்கும். இந்த பழைய பொசிஷன் நீங்கள் வாங்கின இடத்துக்கே வந்ததுன்னா 78 எனக்கு வந்துடுச்சு அப்படின்னா இதையும் மேக்ஸிமம் எக்ஸிட் பண்ணுங்க. இல்லை எனக்கு இன்னும் மார்க்கெட் இறங்கும் அப்படின்னா இதுலேயும் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இது வந்துடலாம். ஸோ இது ஒரு
ஸ்ட்ராட்டஜி. இதை வந்துட்டு நம்ம எக்ஸ்பைரிக்கு முன்னாடியே எக்ஸ்க்யூட் ஒரு 4 or 10 டேஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரி பண்ணணும். இந்த கால் அண்ட் புட்டை வாங்குறீங்க அப்படின்னா, ஏன்னா பை பண்ணும்போது டைம் வேல்யூ தான் ரொம்ப முக்கியம். எக்ஸ்பைரி கிட்ட போக உங்களுக்கு என்ன தான் நிஃப்டி ஸ்டாக்ஸ் மூவ் ஆனாலும் அந்த ப்ரீமியம் மூவ் ஆகாது. அதனால தான் 10 டேஸ்க்கு முன்னாடியே சொல்கிறேன். அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பார்த்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், தப்பிச்சுக்கலாம். நீங்கள் லாங் டேர்மில் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறவங்க தான் சஸ்டெயினும் ஆவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு நாள் வந்துட்டு லக்கில் ப்ராஃபிட் வந்திருக்கலாம், ஏதாவது பை மட்டும் பண்ணி அதே கண்டினியூ ஆகாது. அதே வந்துட்டு எப்பவுமே கண்டினியூ ஆகாது. கன்ஃபார்மாக வச்சுக்கோங்க, மார்க்கெட்டில் போனால் நான் ஸ்ட்ராட்டஜிஸோடு தான் போவேன். இந்த மாதிரி இல்லைனா நான் வந்துட்டு ட்ரேடே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத தெளிவாக முடிவெடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு லாங் டேர்ம்லேயும் ரெகுலராகவும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா கேபிட்டல் இருந்தால் தான் நம்ம வந்துட்டு ப்ராஃபிட்டே பண்ண முடியும். இந்த கேபிட்டல் லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ. அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். வீடியோக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா தான் நான் இந்த மாதிரி ஃபர்தராக வீடியோ ஏதாவது போட முடியும். ஏதாவது நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க, லைக் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் நம்ம போடுறது லைக் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நானும் வந்துட்டு ஃபர்தராக நிறைய வீடியோ போட முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க, லாஸ் அதிகமாக பண்ணிகிட்டே இருக்காங்க தெரியாமல், இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் தெரியாமல் அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எப்போ போல் சொல்கிறது தான் பண்ணிடுங்க. பை.